எப்பேற்பட்ட பொம்பளை அது அப்படின்னு அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க பேசி பாருங்க தெரியும். பிரபா டாக்ஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மணிமேகலை இருக்காங்கல்ல, அவங்க குக் வித் கோமாளிலேருந்து நான் வெளியேறேன், அதுக்கு காரணம் பிரியங்கா தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ பல பேர் நான் இப்ப விஜய் டிவில இல்லாம இருக்கிறதுக்கு காரணமும் அவங்க தான். பிரியங்கா விஜய் டிவில இருக்க வரைக்கும் யாரும் அங்க வளர முடியாது, அவங்க வளர விட மாட்டாங்க அப்படின்னு பல விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப நாளா விஜய் டிவில இருக்கக்கூடியவங்க பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் விஜய் டிவிக்கு அந்த செட்டுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு சின்ன ரோலுக்கு தான் போயிட்டு வந்திருப்பாங்க. அவங்க கூட பிரியங்காவுக்கு எதிரான விஷயங்களை தான் சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா யாரோ ஒருத்தருடைய சாபத்தை வாங்கலாம், ஒருத்தருடைய வயிற்றெரிச்சலை வாங்கலாம். ஆனா சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருடைய சாபத்தையும் எல்லாருடைய வயிற்றெரிச்சலையும் வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது செய்யவே கூடாத ஒரு விஷயம். ஆனா அந்த விஷயத்தை தான் பிரியங்கா செஞ்சிருக்காங்க. ஆரம்பத்துல கூட மணிமேகலை இந்த விஷயம் பத்தி பேசினப்போ சரி, மணிமேகலை அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க, அவங்களுக்கு நடந்த அந்த கஷ்டம் அந்த ஸ்ட்ரெஸ் பத்தி பேசுறாங்க. பட் பிரியங்காவுக்குன்னு ஒரு சைடு இருக்குல்ல, சோ அவங்க அதை பேசட்டும் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணேன். பட் ஆனா இப்போ எல்லாரும் பேசுறத பார்த்தா பிரியங்கா உண்மையாலுமே விஜய் டிவி அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும், அவங்க தான் விஜய் டிவி அப்படின்னு நினைச்சுதான் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் பிரியங்காவுக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மோட்டோ இருக்கலாம், இல்ல அவங்க மணிமேகலைக்கு ஆதரவா இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் இருக்கக்கூடிய எல்லாரும் விஜய் டிவில இப்ப இருக்கவங்களும் சரி, ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி, விஜய் டிவியை விட்டு வெளியேறினவங்களும் சரி, எல்லாருமே பிரியங்காவுக்கு எதிராக மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. இதை நம்ம 2 லிஸ்டா பிரிச்சே பார்க்கலாம். ஒண்ணு, இன்னும் விஜய் டிவி கூட ஒரு டச்ல இருக்கவங்க, எனக்கு அடுத்த ஷோல வாய்ப்பு கிடைக்கும், அடுத்த ஷோல நான் ஆங்கரிங் பண்ணுவேன், இல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு விஜய் டிவில இன்னும் இருக்கு அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்க. அதே மாதிரி இப்போ பிரியங்கா கூட குக் வித் கோமாளிலயோ இல்ல மற்ற ஷோலயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் ஒரு டீம் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் எனக்கு விஜய் டிவியே வேணாம்ப்பா, நீங்களே கூப்பிட்டா கூட நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போனவங்க, இல்ல பிரியங்காவால நீ விஜய் டிவிக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி வெளியேற்றப்பட்டவங்க அப்படின்னு 2 டீமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2 டீமுமே பிரியங்காவுக்கு ஆதரவாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல. இப்போ பிரியங்கா கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கூட பிரியங்காவுக்கு ஆதரவாக இல்ல, பிரியங்கா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, அவங்க அத மாதிரி கேரக்டர் கிடையாது அப்படின்னு எந்த விஷயத்தையும் பேசுறதே கிடையாது. மாறா என்ன பண்றாங்க அப்படின்னா பிரியங்காவுக்கு செருப்படி நேரா கொடுக்காம அந்த பக்கம் போயிட்டு மணிமேகலைக்கு ஆதரவா பேசுறாங்க. நான் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்றேன், மணிமேகலையோட ஃபியூச்சர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் பேசுறாங்களே தவிர பிரியங்கா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க கூட ஒர்க் பண்றவங்களும் சொல்ல. இதுக்கு முன்னாடி இவ்வளவு நாளா பல வருஷங்களா ஈரோடு மகேஷ்ல இருந்து தாடி பாலாஜ்ல இருந்து எத்தனையோ பேர் பிரியங்கா கூட ரொம்ப நாளா அந்த விஜய் டிவில டிராவல் பண்ணிருக்காங்க. அவங்க கூட பிரியங்காவுக்கு ஆதரவாக ஒரு குரல் அப்படிங்கிறது கொடுக்கல. இப்போ இந்த குக் வித் கோமாளியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குரேஷி, ரக்ஷன், தாமு, செஃப் தாமு அப்படின்னு நிறைய பேர், புகழ் அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. பட் இவங்க யாருமே பேசுறது கிடையாது பிரியங்காவுக்கு ஆதரவாக. என்ன காரணம் அப்படின்னா செட்டுக்குள்ளேயே அவ்வளவு பிரச்சனை இருந்துட்டு தான் இந்த சீசன் 5 குக் வித் கோமாளி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அங்க புகழ் நிறைய டைம் ரியாக்ஷன் கொடுக்கறத நாமளே பார்க்க முடியும். பிரியங்கா ஏதாவது பேசுவாங்க, என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம பேசுறது, அந்த டாமினன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஷோவில் பார்க்கக்கூடிய தொடர்ச்சியா அந்த குக் வித் கோமாளி சீசன் 1ல இருந்து பார்ப்பாங்கல்ல, அவங்களே சொல்றாங்க இந்த சீசன்ல பிரியங்காவோட டாமினன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. செஃப் தாமு அவர்களுக்கே அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் பிடிக்கல. சில இடத்த அவங்களும் சொல்லியிருக்காங்க, இது குக் வித் கோமாளி ஷோ, ஸோ நாங்க தான் செஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. புகழுமே சில இடத்த ரொம்ப மோசமா வேற வழியே இல்லாம இங்க நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்திருக்காரு. குரேஷியும் அப்படிதான், வேற வழியே இல்லாம பிரியங்கா கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த இப்போ பல பேர் சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய ரியாக்ஷன்லயும் நமக்கு தெரிய வருது. ஏன்னா இவ்வளவு நாள் ஒருத்தவங்க கூட டிராவல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரப்போ அவங்க உண்மையா இருந்திருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் கண்டிப்பா கை கொடுத்திருப்பாங்க. ஆனா யாருமே, சில பேர் அமைதியா போயிடுறாங்க, இந்த விஷயத்துல நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பல அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் எந்த போஸ்டும் போடாம அமைதியா போயிடுறாங்க. சில பேர் நான் மணிமேகலைக்கு ஆதரவா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்றாங்க, நான் பிரியங்காவுக்கு எதிராக இருக்கேன் அப்படின்னு போஸ்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன சின்ன சான்ஸ் இருக்குல்ல, விஜய் டிவில அடுத்த ஷோல வாய்ப்பு கிடைக்கலாம், இல்ல இந்த ஷோவை முடிக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல. சோ அதுக்காக அவங்க மணிமேகலைக்கு ஆதரவா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு செட் ஆஃப் டீம். இப்போ பிரியங்கா கூட இருக்கக்கூடிய டீமே யாரும் அவங்களுக்கு ஆதரவா இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் டிவியை விட்டு வெளியில போயிருப்பாங்கல்ல, ஒன்னு பிரியங்காவால பாதிக்கப்பட்டு போயிருக்கலாம், இல்ல விஜய் டிவில இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் பிடிக்காம அப்படி வெளியில போயிருக்கலாம். அவங்க ஒவ்வொருத்தவங்களா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அனிதா சம்பத்ல தொடங்கி பல பேர் பேசியிருக்காங்க. அனிதா சம்பத் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க பிக் பாஸ்ல ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம்
தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலம் ஆங்கரிங் பண்ணாங்க விஜய் டிவில. ஸோ அதுக்கப்புறம் விஜய் டிவில அவங்க பெருசா வரதை பார்க்கவே முடியல. அவங்க நியூஸ் ரீடரா இருந்தப்பவே அவங்களுக்கு பெரிய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. பிக் பாஸ்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் விஜய் டிவில அவங்க வராங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் அந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு அப்புறம் அவங்க காணாம போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுக்கு செய்றீங்க அப்படின்னா அந்த கர்மா அப்படிங்கிறது திரும்ப உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கர்மா பிரியங்காவை பார்த்துக்குச்சு அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் பண்ணிட்டு அமைதியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் மணிமேகலையுடைய கட்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இவங்க பிரியங்காவால நேரடியா பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி பார்த்தோம்னா 2023ல பாவனா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எனக்கு விஜே அது மேல ரொம்ப விஜே ஆங்கரிங் மேல அவ்வளவு விருப்பம், பட் நான் விஜய் டிவியை விட்டு வெளியேறதுக்கு காரணம் பிரியங்கா தான் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய டைரக்ஷனும் விஜய் டிவியோட அடையாளமா இருந்த பாவனா, டிடி எல்லாருமே ஒரு காலத்துக்கு அப்புறம் அவங்களுடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது மாறி அவங்க வேற வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தா அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பிரியங்கா அப்படிங்கிறது தான். சரி, இவங்க மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இவங்க எல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச நோன் ஃபேஸ். தெரியாம புதுசா வந்துட்டு சில ஷோஸ் மட்டும் ஆங்கரிங் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கும். விஜய் டிவில அவளை கஷ்டப்பட்டு உள்ள வந்திருப்பாங்க. பட் வந்த 1 மாசத்துலயே 2 மாசத்துலயே திருப்பி அனுப்பப்பட்டவங்க அப்படின்னு நிறைய பேர் இந்த லிஸ்டுக்குள்ள இருக்காங்க. ஜாக்குலின் நமக்கு தெரியும், ரக்ஷன் கூட சேர்ந்து எவ்வளவு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. பட் ஜாக்குலின் இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. ஒண்ணு அவங்க அங்கிருந்து நல்லபடியா வெளியேறிந்தா இந்நேரம் நம்ம வேற எங்கேயாவது ஒரு ஷோல அவங்க அவளை பார்த்துருக்கலாம். பட் அவங்களையும் பார்க்க முடியல. இதே மாதிரி இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது வெளியில போயிட்டு பிரியங்காவை பத்தி விமர்சிக்கக்கூடியவங்க அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபரீனா, நட்சத்திரா, சங்கீதா, பவித்ரா அப்படின்ட்டு இந்த லிஸ்ட், இவங்க எல்லாருமே விஜய் டிவில இருந்து வெளியேறிட்டு ஏதோ ஒரு காரணங்களால அதிருப்தியில விஜய் டிவி மேல இருக்கக்கூடியவங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ரீசன் அப்படின்னா பிரியங்கா தான். பிரியங்கா இருக்கிற வரைக்கும் விஜய் டிவில யாருமே வளர முடியாது அப்படிங்கிற விஷயத்த தான் இவங்க எல்லாமே அழுத்தமா வச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா சுஜித்ரா அவங்க வந்து இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. பிரியங்கா யார், அவங்களாலதான் என்னுடைய தம்பியோட வாழ்க்கையை வீணா போச்சு அப்படிங்கிற விஷயத்த அவங்களுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒட்டு மொத்தமா எல்லா சோசியல் மீடியாவும் சரி, சுத்தி இருக்கக்கூடிய யாருமே பிரியங்காவுக்கு ஆதரவா இல்லை. எல்லாருமே பிரியங்காவை டார்கெட் பண்ணி பார்த்துட்டு இருக்க டைம்ல தான் நேத்தி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நேத்தி குக் வித் கோமாளி செமிஃபைனல், அதுல பிரியங்கா, இர்ஃபான், சுஜிதா இவங்க 3 பேரும் ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் ஃபைனல் நடக்கிறப்போ பிரியங்காவுக்கு ஒரு வேளை டைட்டில் வின்னர் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஆல்ரெடி பிளான் பண்ணி வைக்கப்பட்ட விஷயம் தான். பிரியங்கா தான் இந்த சீசன்ல டைட்டில் வின்னர் அப்படின்னு பல பேர் இதுக்கு முன்னாடியே யூகிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ஃபைனல்லையும் வந்து நிக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் தாண்டியும் பிரியங்கா டைட்டில் வின்னர் ஆனாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விஜய் டிவியை பார்ப்பாங்கல்ல, அவங்க முடிவு பண்ணிப்பாங்க என்ன நடந்துட்டு இருக்கு விஜய் டிவில அப்படிங்கிற விஷயம். நமக்கு பிரியங்காவை வந்து இதை மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் கிடையாது. நமக்கும் அவங்களுக்கும் எந்த தனிப்பட்ட பிரச்சனையும் கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னா, ஒருத்தவங்க 2 பேர் மட்டும் பிரியங்கா இதை மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இங்க வந்து பிரியங்காவுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு பிரைவேசி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணலாம். ஆனா விஜய் டிவில இருந்து போனவங்க, இருக்கவங்க, விஜய் டிவில வாய்ப்பு கிடைக்கணும் காத்திருக்கவங்க எல்லாருமே பிரியங்காவுக்கு எதிராக பேசுறப்போ நாம அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இத மாதிரி ஒரு சேனல்ல நடந்தது அப்படின்னா, புதுசா ஒருத்தவங்க வாய்ப்பு தேடி ஒரு சேனல்ல எனக்கு ஆங்கரிங் வேணும், இல்ல நான் ஒரு பர்ஃபார்மரா மாறணும் அப்படின்னு போறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது எங்கேயுமே கிடைக்காது. இதை மாதிரி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது சரி செய்யணும். சரி செஞ்சா மட்டும்தான் ஒரு சின்ன சின்ன கிராமத்துல இருந்து எத்தனையோ பேர், அருணாங்கி நிஷாவில இருந்து எத்தனையோ பேர் வந்து குட்டி குட்டி கிராமத்துல இருந்து வந்து ஒரு இந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு பர்சனா மாறினாங்க. பட் அதுக்கு இந்த விஜய் டிவி தான் இடம் கொடுத்தது. பட் இப்போ அந்த விஜய் டிவி கொஞ்சம் அந்த வழி அப்படிங்கிறது மாறிட்டு இருக்கோ, அதுக்கு பிரியங்கா காரணமா இருக்காங்களோ அப்படிங்கிறது தான். அது சரி செய்யப்பட்டா மட்டும்தான் இன்னும் நிறைய பேர் புதுசா எனக்கு காமெடி வரும் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடிய, ட்ரை பண்ணக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களும் அங்க போயிட்டு திரும்ப சாதிக்கணும்னா அதுக்கான அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகணும்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பேசுறோம். ஸோ என்ன நடக்குது, இந்த டைட்டில் வின்னர் பிரியங்காவுக்கு கொடுக்குறாங்களா, இந்த இஷ்யூக்கு அப்புறம் விஜய் டிவில என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னு பார்ப்போம். We'll see you on next video. Bye viewers.